நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. எங்க என்னால முடியலங்க, போதுங்க. அதெல்லாம் முடியாது ஐஷுமா. பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட் தான். நான் சொல்றத செய்யறேன்னு சொல்லியிருக்க. எங்க அதுக்குன்னு நீங்க என்கிட்ட கேக்குறேன்னு சொன்னதும் வேற என்னமோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி திரும்ப திரும்ப குப்பையை போட்டு 10 வாட்டி கூட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். ஐஷு டார்லிங், உன்கிட்ட வேற ஏதாவது கேட்கணும்னா அதுக்கு இப்படி பெட்டெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் பக்கத்துல வந்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணா போதும், நீ விழுந்துருவ. ஆனா உன்னை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வைக்கிறது தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும், இல்லைன்னா ஏதாவது எக்ஸசைஸ் ஆகுது பண்ணணும். அப்பதான் டெலிவரி டைம்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீ என்னடானா எக்ஸசைஸ் பண்ண சொன்னாலும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு எஸ்கேப் ஆயிடுற. சரி, எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, வீட்டுல இருக்கிற வேலையாவது குனிஞ்சு நிமிந்து பார்த்தேன்னா அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். அதை பண்ண சொன்னா அதையும் என்கிட்ட வந்து எனக்கு ஐஸ் வச்சு என் தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுற. ஏதோ அந்த அல்லாவா பார்த்து உன்னை வேலை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்காரு, அதை நான் மிஸ் பண்ணுவேனா? வட்டியும் முதலுமா இன்னைக்கு உன்னை வச்சு செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும் ஐஷுமா. எங்க நீங்க சொல்றது கூட நான் செய்யறேன். ஆனா முதல்ல இவளை இங்க இருந்து எந்திரிச்சு போக சொல்லுங்க. ஏண்டி அவ ஒண்ணு என்ன பண்றா? அவ பாட்டுக்கு பேசாம தானே உட்காந்துருக்கா. பேசாம உட்காந்துருக்காளா? நீங்க என்ன வேலை வாங்குறீங்கன்னு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கூட கூட எப்படி கலாய்ச்சிட்டு இருக்கா. அவ குழந்தடி, அவ ஏதோ நான் சொல்றதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு அங்க உட்காந்துருப்பா. நீ அப்படியே பேசி டைம் ஓட்டி ஓபி அடிச்சுட்டு ஓடிடலான்னு பாக்காத. ஒழுங்கு மரியாதையா கூட்டு. விட மாட்டாரு போலயே. ஏங்க நீங்க 10 வாட்டி கூட்டணும். நீங்க அத நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டனே. இடம்லாம் சுத்தமாயிடுச்சுல, போதுங்க, நிறுத்திக்கலாம். ஐஷுமா, நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு தான். ஆனா அதுக்குன்னு 1-2 கூட தெரியாமலாம் இல்ல. நீ எத்தனை வாட்டி கூட்டின நான் எண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 6 வாட்டி தான் கூட்டியிருக்க. இன்னும் 4 வாட்டி கூட்டணும், கூட்டு. அம்மா இன்னும் 5 3 8 வாட்டி கூட்டணும், கூட்டுங்க. உன் அப்பா கூட சேர்ந்துட்டு ஆடுறியா? ஆடு. உன் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டும், அதுக்கப்புறம் இதோ இந்த விளக்கு மாத்தாலேயே நான் போடுறேன். எங்க பாப்பாவை அச்சா திரும்பவும் வீடு புள்ள குப்பை போட்டு உங்களை கூட்ட வைக்கணும்னு அப்பா சொல்லிக்காங்க. அப்படின்னா நான் திரும்பவும் வீட்டுல ஃபுல்லா குப்பை போட்டுவேன். ஹோய், என்ன நின்னுகிட்டே இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு நீ இந்த இடத்த 4 வாட்டி கூட்டாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது ஐஷுமா. அதனால ஒழுங்கா சீக்கிரமா கூட்டிட்டேன்னா சீக்கிரமா உள்ள போலாம். ஏங்க அதான் இங்க ஃபுல்லா க்ளீனா இருக்கேங்க. க்ளீனா இருக்கிற இடத்த எதுக்குங்க கூட்டணும்? ஹோ, இப்போ உனக்கு அதான் பிரச்சனையா? இரு சரி பண்ணிடலாம். டே அம்மோ, என்ன ஐஷுமா, இப்ப குப்பையாயிடுச்சுல, இப்ப கூட்டு. எங்க என்ன சொல்லியும் தப்பிக்க முடியாதுங்க, கூட்டுங்க. சரி கூட்டுறேன். கூட்டு கூட்டு. டே அம்மோ, உன் அம்மா கூட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு போர் அடிக்கும்ல, ஏதாவது பாட்டு பாடுற கேப்போம். உனக்கு என்ன பாட்டு தெரியுமா பாடுறா? பாடமோ. ஐயோ, அம்மாக்கு 2 பத்தாதேடா. அம்மா பாவம் இவ்வளவு நேரம் கூட்டி களைச்சு போயிருப்பா. அம்மாக்கு ஒரு 3 கொடுத்துடலாம். குட்டி தம்பியா? அம்மோ, குட்டி தம்பியா தங்கச்சியான்னு தெரியாதே. சரி, குட்டி தம்பியோ தங்கச்சியோ இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். என்னடா? எங்க கூட்டிட்டங்க, போதுங்க. ஏய், ஒரு தடவை தானே கூட்டின, இன்னும் 3 தடவை பேலன்ஸ் இருக்கு. ஐயோ எங்க இப்பவே ரொம்ப டயர்டா இருக்குங்க, போதுங்க, அப்புறமா கூட்டுறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க இன்னும் 5 3 8
ஒரு கர்ப்பிணியை இந்த வீட்ல கொடுமைப்படுத்துறாங்க. இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? என்ன மீறி உன்னை காப்பாத்த யாருடா வருவா? டே அம்மோ, அப்பா கொட்டிடு வா. டே அம்மோ, வேணண்டா, போதும். பாவம் அம்மா இப்பவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, இதுக்கு மேல தாங்க மாட்டா. போதும், இன்னைக்கு விட்டுறலாம், மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம். சரி அப்பா. அம்மா இன்னைக்கு உங்களை விட்டுடுடோம். ஆனா நாளைக்கு திரும்பவும் நீங்க 5 3 10 30 தடவை கூட்டணும். கூட்டுறேன் 30 தடவை இல்ல 50 தடவை கூட்டுறேன். நீ உள்ள வா. இரியா நில்லு. நீ எங்க ஓடினாலும் என்கிட்ட தான் வரணும். ஏ விடுடி, பாவம் அவ. பாவமா? வர வர வாய் ரொம்ப ஓவர் ஆயிட்டு வருது அவளுக்கு. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். அப்ப என் பொண்ணுக்கு நான் செல்லம் கொடுக்காம வேற யாருடி கொடுப்பான்? கொடுங்க. செல்லம் கொடுத்து தான் எனக்கு எதிராக வாய் அடிக்கிற மாதிரி அவளை வளர்த்து வச்சிருக்கீங்க. இனி என் பையன் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக நானும் அவனை திருப்புறேன். நீ திருப்புறது அங்க இருக்கட்டும், அதுக்கு முன்னால பையன் உனக்கு எப்படி தெரியும்? அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னங்க. பேச்சுக்கு சொன்னியா? ஏ ஐஷு, உண்மையை சொல்லு. டாக்டர் கிட்ட என்ன குழந்தைன்னு கேட்டியா? ஐயோ இல்லங்க, நீங்க தான் அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. சொன்னதான், இருந்தாலும் பொண்ணுங்களோட புத்தியாச்சே, கொஞ்சம் கிரிமினலா தானே யோசிக்கும். அதான் எனக்கு தெரியாம ஏதாவது கேட்டியோன்னு நினைச்சேன். ஆமா எங்க கிரிமினல் வேலையெல்லாம் உங்ககிட்ட நடக்குமா? இல்ல அப்படியே கேட்டாதான் அவங்க உங்களை மீறி என்கிட்ட சொல்லிடுவாங்களா? நான் ஏதோ பேச்சுக்கு பையன்னு சொன்னேன். சரி, பொண்ணா இருந்தாதான் எப்பவுமே அப்பா செல்லமாவே இருக்காங்க. அதான் பையனா இருந்தாலாவது அம்மா செல்லமா இருப்பாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். ஐஷு டார்லிங், அடுத்து பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, எந்த குழந்தையா இருந்தாலும் அது எப்பவுமே அப்பா செல்லம் தான். ஏன் அது எப்படி அப்பா செல்லமா இருக்கும்? அது எப்படின்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கோ. ஆனா குழந்தை அப்பா செல்லமா இருந்தாலும் இந்த அப்பா என்னைக்குமே இந்த அம்மா செல்லம் தான். என்ன இப்ப வேலை வாங்கினதுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா? ஏ ஐஸ் எல்லாம் இல்ல ஐஸ், இங்க வா. வரமாட்டேன். திரும்பவும் ஏதாவது பேசி பெட்டு கட்டி அடுத்து ஏதாவது என்ன வேலை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிடுவீங்க. ஏ ஐஸ், என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? எனக்கு தெரியாது உங்களை பத்தி. ஏ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், இங்க வா. வரமாட்டேன் போங்க, நீங்க என்ன கூட்ட வச்சீங்கல்ல. சரி சாரிடா, அதுக்கு நீ வேணா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோ, வாடா. நிறை மாற நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல பாரம் சுகம்தானம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கணி கண்மணி கண்மணி. என்னடா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? ஆமா. சரி போட்டும், எல்லாம் நம்ம பாப்பாக்காக தானே. சரி, ஆனா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். சரி கொடுத்துக்கோ. என்ன பனிஷ்மெண்ட்? அது இப்போ ஒன்றும் ஞாபகம் வரல. நான் நல்லா யோசிச்சு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பேன். ஓ, பெரிய பனிஷ்மெண்ட்டா கொடுக்க போறீங்களா? சரி ஓகே, நல்லா டைம் எடுத்து யோசிச்சு பெரிய பனிஷ்மெண்ட்டா கொடுங்க. ஆனா நான் உன் நல்லதுக்காக தானடா பண்ணேன். நாளைக்கு டெலிவரி டைம்ல நீ கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்போ உன்னை கஷ்டப்படுத்துறேன். அதுக்கு பனிஷ்மெண்ட்டா நீ என்ன எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோ, அதை தாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் இப்போ கடவுள்கிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான் ஐஷுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா நீ ரியா நம்ம செல்லக்குட்டி 3 பேரும் என்னைக்குமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எங்க நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னங்க கஷ்டம் வந்துட போகுது? அப்படியே ஏதாவது வர்றதா இருந்தாலும் அது எனக்கு மட்டும்தான் வரணும். குட்டி தங்கச்சி, இங்க பாத்தியா? இதுதான் கிளுக்க. இதுல இருந்து சூப்பரா சவுண்ட் வருது பாத்தியா? இங்க பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஹாய், சிரிக்கிற? அப்போ உனக்கு இந்த கிளுக்க பிடிச்சிருக்கு. அண்ணா உனக்கு இப்படியே இந்த கிளுக்கி ஆட்டி ஆட்டி விளையாட்டு காமிக்கிறேன், நீ சிரிச்சுக்கிட்டே இது. ஹை அம்மா, இங்க பாருங்கம்மா, குட்டி தங்கச்சி நான் கிளுக்கி ஆட்டும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அரவிந்த் நேத்து
நைட்டோட வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு காலையிலேயே வந்துருவேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். அம்மா இங்க பாருங்கம்மா. என்னடா தீரா? அம்மா இங்க பாருங்கம்மா, நான் கிழக்கு இப்படி இப்படி ஆட்டிட்டே இருக்கும்போ குட்டி தங்கச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சரிடா தீரா, அப்படியே பாப்பாக்கு விளையாட்டு காமி. சரிம்மா. அப்புறம் நேத்து சிம்மா பாட்டி சொன்னாங்க நம்ம குட்டி தங்கச்சிக்கு பேர் வைக்கணுமாமே. எப்பம்மா பேர் வைப்போம்? பேர் வைக்கணும்டா தீரா, உன் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் வைக்கணும். அப்பா வந்துட்டு தான் பேர் வைப்பம்மா. அப்பா எப்பம்மா வருவாரு? அப்பா இன்னைக்கு வரேன்னு சொன்னாருடா, அதான் பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் காணோம் அப்பாவை. சரிம்மா. அப்பனா அப்பா வந்தப்புறம் நம்ம குட்டி தங்கச்சிக்கு என்னம்மா பேர் வைப்போம்? அது அம்மா ஒரு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனா உன் அப்பா ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்காரான்னு தெரியல. அப்பா வந்ததும் அப்பா கிட்ட அம்மா யோசிச்சு வச்ச பேரை சொல்றேன், அப்பாக்கு பிடிச்சிருந்தா அந்த பேரையே நம்ம குட்டி தங்கச்சிக்கு வச்சிடலாம். அப்படியாம்மா? என்ன பேருமா யோசிச்சு வச்சிருக்கீங்க? அது அந்த பேரை முதல்ல உன் அப்பா கிட்ட தான் சொல்லணும்னு இருக்கேன். உன் அப்பா வந்துட்டோம், உன் அப்பா கிட்ட நான் சொல்லுவேன், அப்பா கேட்டுக்கோ. அம்மா ப்ளீஸ்மா என்கிட்ட சொல்லுங்கம்மா. இருடா தீரா, உனக்கு என்ன அவ்வளோ அவசரமா? இப்போ உன் அப்பா வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறம் உன் அப்பா கிட்ட சொல்றேன், அப்ப கேட்டுக்கோ. போங்கம்மா. நீங்க நீங்க என்ன பேரு வச்சாலும் சரி, என் குட்டி தங்கச்சிக்கு நான் ஒரு பேரு யோசிச்சு வச்சிருக்கேன், அதுதான் நான் கூப்பிடுவேன். நீ பேர் யோசிச்சு வச்சிருக்கியா? என்ன பேருடா தீரா? அது என் தங்கச்சிக்கு நான் என்ன தெரியுமா பேர் யோசிச்சிருக்கேன்? லட்டு குட்டி. எப்படி இருக்கு? என்னது லட்டு குட்டியா? தீரா, லட்டு குட்டி ஜாங்கிரி குட்டின்னெல்லாம் நம்ம சும்மா கூப்பிட்டுக்கலாம், ஆனா அது பேரெல்லாம் வைக்க முடியாதுடா, நீ வேணா சும்மா கூப்பிட்டுக்கோ. சும்மா எல்லாம் இல்ல, என் தங்கச்சிக்கு லட்டு குட்டின்னு தான் பேர் வைக்கணும், எல்லாருமே அப்படிதான் கூப்பிடணும். டேய், எல்லாருமே அப்படி கூப்பிட்டுக்கலாம், ஆனா அதையே பேரெல்லாம் வைக்க முடியாது. குட்டி பாப்பாக்கு அம்மா வேற பேர் யோசிச்சு வச்சிருக்கேன், அது அப்பா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பாப்பாக்கு அந்த பேரை வச்சிடலாம். அதுக்கப்புறம் கூப்பிடும்போது வேணும்னா லட்டு குட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். போங்க, நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, யார் வேணா என்ன வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஆனா என்னோட குட்டி தங்கச்சிய நான் லட்டு குட்டின்னு தான் கூப்பிடுவேன். ஹே லட்டு குட்டி, உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? ஹை, லட்டு குட்டி சிரிக்குது, அப்ப லட்டு குட்டிக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கு. சீதா. அரவிந்த். ஹை, அரவிந்த் அப்பா வந்தாச்சு. நீ தீரா என்னடா பண்ணிட்டு இருக்க? குட்டி தங்கச்சி என்ன பண்றா? அரவிந்த் அப்பா, நான் குட்டி தங்கச்சிக்கு கிளிக்க காமிச்சிட்டு இருக்கேன். நான் இந்த கிளிக்கிய காமிக்கும்போ குட்டி தங்கச்சி சிரிப்பா பாத்துக்கோங்களே. பாத்தீங்களா அரவிந்த் அப்பா? நீ தீரா குட்டி தங்கச்சி உன் கூட பேசுற அளவுக்கு ஆயிட்டாளா? ஆமா அரவிந்த் அப்பா, ஆவு என்னென்னமோ சொல்லுவா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. சரிடா தீரா, விளையாடு. அப்பாக்கும் பாப்பா கூட வந்து விளையாடணும். அப்பா குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறம் வரேன். சரி அரவிந்த் அப்பா, சீக்கிரமா வாங்க, நம்ம குட்டி பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டலாம், அப்ப குட்டி பாப்பா சிரிப்பா. சரிடா தீரா, வரேன். ஏ குட்டிமா. குட்டி மாவும் இல்ல சட்டி மாவும் இல்ல, போங்க. வந்ததும் உங்க பசங்களை தானே பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்களா? ஏ குட்டிமா, வந்ததும் சீதான்னு ஒன்னதானே கூப்பிட்டேன், அப்புறம் தானே அவங்க கிட்ட பேசினேன். ஆமா, அது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வந்ததும் சீதான்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் அவங்க கிட்டே தானே பேசுனீங்க. என்னது ஃபார்மாலிட்டிக்கா? ஏ குட்டிமா, லூசா நீ? ஒருத்தன் 2 மாசம் கழிச்சு வந்திருக்கான், வந்ததும் வராததுமா சண்டைக்கு நிக்கிற பத்தியா? அதையே தான் நானும் கேக்குறேன். 2 மாசம் கழிச்சு பொண்டாட்டிய பார்க்க வரீங்க, வந்ததும் ஆசையா என்கிட்ட வந்து பேசுவீங்கன்னு பார்த்தா உங்க பசங்க கிட்ட பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன விட அவங்க தான் முக்கியம்ல? ஏய், என்ன குட்டிமா நீ முக்கியமா அவங்க முக்கியமானு கேக்குறதுக்கு உங்களை நான் வேற வேறையா பாக்கலையே. எனக்கு நீ ஒரு கண்ணுனா அவங்க 2 பேரும் ஒரு கண்ணு. இதுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஐயோ அரவிந்த், இதெல்லாம் பழைய டயலாக். என்ன சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் மொக்கையா டயலாக் பேசாதீங்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். பழைய டயலாகோ புது டயலாகோ, இப்போதைக்கு நான் சமாதானம் பண்றதுக்கு எனக்கு வேற டயலாக் கிடைக்கலையே. ஓ, அப்ப என்ன சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் டயலாக் அடிக்கிறீங்க, மத்தபடி உங்களுக்கு ஏன் மேல எல்லாம் பாசம் இல்ல. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படி சொன்னாலும் சண்டைக்கு வர, இப்படி சொன்னாலும் சண்டைக்கு வர. இப்ப நான் என்னதாண்டி சொல்லணும்? சொல்லுங்க. நீங்க வந்ததும் எதுக்காக என்கிட்ட பேசாம பசங்க கிட்ட பேசுனீங்க? அப்ப உங்களுக்கு என்ன விட பசங்க மேல தானே பாசம் அதிகம். ஐயோ, இப்ப என்ன சொல்றது? ஆமானாலும் சண்டைக்கு வருவா, இல்லனாலும் சண்டைக்கு வருவா.
ஆனா ஸ்டேஷன்ல 10 அக்யூஸ்ட கூட சமாளிச்சிடலாம் போல, வீட்ல ஒரு பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையேடா. சொல்லுங்க அரவிந்த், உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல பசங்க முக்கியமா? யாரு ஃபர்ஸ்ட் முக்கியம்னு இப்ப சொல்லுங்க. சொல்றேன் குட்டிமா, சொல்றேன். ஆனா நைட்டு ஃபுல்லா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தது, ட்ரெஸ் எல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. குளிச்சுட்டு வந்துட்டு சொல்லிட்டா? அதெல்லாம் முடியாது. உங்களை இப்ப விட்டா நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சா போதும். குட்டிமா, என் மேல நம்பிக்கை இல்ல? இல்ல. சரி விடு, எனக்கு குளிக்கணும். உனக்கு இப்ப எனக்கு யாரு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். நான் குளிக்கிறேன், நீயும் உள்ளவா. நான் யாரு முக்கியம்னு சொல்லிட்டே குளிக்கிறேன், நீ அப்படியே கேட்டுக்க. எப்படி? அரவிந்த், என்ன குட்டிமா, உனக்கு தானே சந்தேகம்? எனக்கு உன் மேல அதிக பாசமா இல்ல பசங்க மேல பாசமான்னு? உன் மேலதான் அதிக பாசம்னு நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. உள்ளவா, எவ்வளவு பாசம் இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்க ஒன்னும் காமிக்க வேண்டாம், போங்க. குட்டிமா, 2 மாசம் கழிச்சு வந்திருக்கேன். என் பாசம் உனக்கு வேண்டானாலும் உன் பாசம் எனக்கு வேணுமே, அதுக்காகவாவது வரலாமே. மாலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மடி சாயும் காலமா, உள்ள பூச்சோடு மெல்லப்பாய் போடு, அடவாட காத்து சூட ஏத்துது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே. மாமா பேர சொல்லி சொல்லி ஆனானது, ரொம்ப நாளானது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வர